இன்னைக்கு ஒரு சின்ன ஃபங்ஷனின் காரணமாக திடீர் பயணமா ஊருக்கு கிளம்பியாச்சு. வேற எதனா ஊர்னா யோசிச்சிருப்பேன் போலாமா வேணாமான்னு. போறது எங்க ஊருன்றனால உடனே ஓகே சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஃப்ரெண்டோட தம்பி கல்யாணம் தான். போற வழியில காலையில அந்த அழகெல்லாம் அப்பா அவ்வளோ அழகா இருந்தது. ரசிச்சுட்டே போனோம். போன உடனே சாப்பாடு பசி எடுக்கும் இல்லையா? ரொம்ப நாளா எனக்கு இந்த மினி டிஃபன் மேல ஒரு கண்ணு. ஆனா நமக்கு அது பிடிக்காது. இந்த பொங்கல் அதெல்லாம் வரும்ன்றனால எப்படி இப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணி என் புருஷனை வாங்க வச்சிட்டேன். ஆனா வாங்குறது சுத்த வேஸ்ட்டு. எல்லாத்துலயும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு தராங்க. இது வேலைக்கு ஆகாதுடான்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போற வழியில ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டுட்டு குக்கு வித்து கோமாளியை பார்த்துக்கிட்டே ஊர் போய் சேர்ந்தாச்சு. சென்னையில் தான் பிள்ளையாரை தேட வேண்டியதாக இருக்குது. எங்கள் ஊர்லலாம் தெருவுக்கு ஒன்று வீட்டுக்கு ஒன்று அங்கங்கே வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது. ஊருக்கு போய் சேர்ந்துட்டோன்னு நிம்மதியாக வீட்டுக்குள்ளே போக முடியுதா? போகும்போதே இது மாதிரி உள்ளே விட மாட்டுறாங்க ஏரியாவில். எங்கள் அப்பா வந்து சொல்லி அதுக்கப்புறம் தான் கூட்டுட்டு போனார். பின்னாடியே வராரு பாருங்க பாடி கார்டு மாதிரி. என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சொந்த ஊருக்கு வரது கூட பர்மிஷன் வாங்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்படியே போயிட்டு கடையில் போய் டேரா போட்டுட்டு வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டு பிள்ளையாரும் பார்த்தாச்சு. பார்த்தீங்களா பிள்ளையார் என்ன ஃப்ளவர்லாம் போட்டு ஆசீர்வதிக்கிறாரு. இது மாதிரி எதனா ஒன்று வேண்டிக்கிட்டே சாமியை பார்க்கும்போது பூ வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நமக்கே அது வேண்டுதல் நிறைவேறின மாதிரி ஃபீலாக இருக்கும். சரி வந்த வேலையை பார்ப்போன்ட்டு ஈவினிங் போல் ஃபங்க்ஷன் கிளம்பியாச்சு. இந்த மண்டபத்தில் தான் எனக்கு என் புருஷனுக்கு கல்யாணம் ஆச்சு. கொஞ்சம் அப்படியே அந்த மெமரிஸ்லாம் நாஸ்டாலஜியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து காரை விட்டுட்டு திரும்ப ஒரு ரவுண்டு ஃபஸ்ட்டே பைக்கில் போகலான்னு ஆசைப்பட்டோம். அன்றைக்கின்னு பார்த்து மழை பெஞ்சிச்சு. இருந்தாலும் விட மாட்டோம்டா லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அகைன் பைக் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு ஜிகிர்னடெல்லாம் குடிச்சிட்டு பழத்தை வாங்கிட்டு போகிற வழியில் எங்கள் எங்கேஜ்மெண்ட் ஆன ஹோட்டலையும் பார்த்துட்டு வீடு போய் சேர்ந்தாச்சு.